மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சோஷியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லோரும் ஒருவர் முடிச்சிட்ருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆஃப் டே தான் டைம் இருக்குது. இந்த ஆஃப் டேயில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பார்க்கணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த லாஸ்ட் எக்ஸாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா சோஷியல் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். அந்தளவுக்கு மொத்தமாக சொதப்பி வச்சு மார்க்கு போகிற அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதெல்லாமே நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் மேக்ஸிமமாக 90+ சோஷியல் எடுக்க முடியும். ஏன்னா 90 இதில் ப்ராக்டிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 75 மார்க்ஸ் சயின்ஸில் ப்ராக்டிக்கல் இருக்குது, 25 கொடுத்துட்றாங்க. ஆனால் சோஷியல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. அந்த தியரி பேப்பர்லேயே ஈஸியாக பாஸ் பண்ணுற மெத்தட் என்ன, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மெத்தட் என்ன அப்படின்றது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அதோடு சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த நாளைக்கு வைக்க போகிற பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 1 மார்க்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த லெசனில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, எது கொடுக்கல, எது ரொம்ப முக்கியம், எது முக்கியம் இல்லாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சு அவங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் படிச்சுட்டு முன்னேறது அப்படின்றது நல்லதில்லை. நம்ம கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது ஆஃப்டர் 10th முடிச்சு என்ன குரூப் எடுத்தால் நம்ம என்ன ஆகலாம் அப்படின்ற கெரியர் கவுன்சிலிங் கைடன்ஸுமே நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு சூஸ் பாருங்கள். இப்போ சூஸில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 14 கொஸ்டின் வந்து சூஸ் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி 14ல் 12, 13 வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. 1 மட்டும் புக்கின்லேருந்து கேட்கலாம். அது வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து தரவாக படிச்சுக்குவாங்க. வெறும் சூஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபில்லப் மேட்ச் எதுவுமே படிக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அசர்ஷன் ரீசன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே படிச்சுக்கோங்க. நான் அதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காரணமும் சரி, அதற்கான கூற்று, அந்த காரணம் கூற்று படிச்சுக்கோங்க. 1 வேர்ட் ஆன்சர், சரியான விடை எல்லாமே படிச்சுக்கோங்க. புக்குள்ளே இருக்கிற எந்த லெசனுமே விடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த புக்குக்கு நடுவில் அந்த நோட்டுன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கீ பாயிண்ட்ஸு, கீ நோட்ஸு, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவுமே 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ விச் பார்ட் ஆஃப் வேர்ல்டு டிஸ்லைக்டு டாலர் இம்பீரியலிசம், இது எல்லாமே தெரியும். லாட்டின் அமெரிக்கா அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே வந்து புக்கிலேருந்து ஒரு லெசன்ஸ்லேருந்து கேட்கலாம். சில லெசன்ஸ் வந்து கேட்காமையும் இருக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து மொத்தமாக எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 ஹிஸ்ட்ரி, 2 ஹிஸ்ட்ரி, 3 வந்து ஹிஸ்ட்ரி, 4th வந்து ஹிஸ்ட்ரி, 5th வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ 5 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. ஜாகிரஃபிலேருந்து எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 6th ஒன் ஜாகிரஃபி, 7th ஒன் ஜாகிரஃபி, 3rd ஒன் ஜாகிரஃபி, 8th ஒன் ஜாகிரஃபி, 9th ஒன் ஜாகிரஃபி, 10th ஒன் ஜாகிரஃபி. ஸோ 5 கொஸ்டின் வந்து ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, 2 சிவிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து 1 மார்க்ஸுக்கான மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது 5 ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, 5 ஜாகிரஃபி, 2 எக்கனாமிக்ஸ் அண்டு 2 பாலிட்டி, அதாவது இந்த சிவிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்துக்கோங்க. அண்ட் 2 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்பாங்க. 10 2 மார்க் உங்களால் சாதாரணமாக எழுத முடியும். அண்ட் 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அந்த கம்பல்சரி வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுவுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? 15th ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் ஹிட்லர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள் ஆஃப் ஜெர்மனி, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 16th ஹிஸ்ட்ரி தான், 17th ஹிஸ்ட்ரி தான், 18th ஹிஸ்ட்ரி தான், 19th ஹிஸ்ட்ரி தான். ஸோ இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி 20th ஜாகிரஃபி, 21 ஜாகிரஃபி, 22 ஜாகிரஃபி, 23 ஜாகிரஃபி, 24ம் ஜாகிரஃபி. அதே மாதிரி 5 கொஸ்டினுமே ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் சிவிக்ஸு, 26ம் சிவிக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 2 கொஸ்டின் சிவிக்ஸில் இருந்தும் 2 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. மொத்தம் 12லேருந்து 10 எழுதணும். அதில் 28 வந்து கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க, கம்பல்சரி. அதனால் எக்கனாமிக்ஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும்னா. ஸோ சிமிலர் வைஸ் 5 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லப்பை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் எழுதிடலாம். சப்போஸ் ஃபில்லப் படிக்கலைன்னா, இல்லை நான் ஃபில்லப்பும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபில்லப் எழுதலாம். ஃபில்லப்பு வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க, புக்கின்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. 38, 31 இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி வைஸாக நான் சொன்ன மாதிரியே தான். ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 அந்த மாதிரி கேட்பாங்க. ஜாகிரஃபியில் உங்களுக்கு வந்து மேப் கொடுக்காதனால ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மேப் வரதுனால ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 4 கேள்வி கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 வந்துடும், சிவிக்ஸ்லேருந்து 2 வந்துடும். எல்லாம் நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணதை தான் வரும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின் பேப்பரோட பப்ளிக், அதாவது அந்த ஒரிஜினல் ஆன்சர் கீ பார்க்கலாம். அந்த ஆன்சர் கீழே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு
அந்த ஆன்சர் எவ்வளோ எழுதுனா போதும் நமக்கு 5 மார்க் கொடுப்பாங்க? 6 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க் கொடுப்பாங்களா? இல்லை 3 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க் கொடுப்பாங்களா? இவ்வளோ எழுதுனா போதும், ரொம்ப பெருசாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆன்சர் கீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 மார்க்ஸ் எப்படி எழுதணும், எப்படி மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, ஹெட்டிங் எழுதுனா நமக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற முழு தகவலையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவுமே நான் வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். முக்கியமாக மேப்பு கேட்பாங்க. ஸோ அந்த மேப் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 5 மார்க்ஸில் வர மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வேர்ல்டு மேப்லேருந்து கேட்பான், இல்லைனா வந்து இந்தியா அந்த INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்து அந்த பிளேசஸ் எல்லாமே கேட்பான். ஸோ ஒன்று வேர்ல்டு மேப் கேட்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து அதுவுமே கேட்கலாம். ஸோ அந்த PDFலேயே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் 8 மார்க்ஸில் வந்து ஒரு டீட்டெயில் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு மேப் அட்டன் பண்ணணும். அதில் இந்த 43rd பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து ஒன்று வரும், சின்ன ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் ஒன்று படிக்கலாம், இல்லை ஜாகிரஃபிலேருந்து ஒன்று படிக்கலாம். 8 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு, ரிவரு, அதுக்கப்புறம் இந்த ஹைவேஸு, இந்த பெனின்சுலர் பிளேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிரேட் ரிவோல்ட்டு, அதுக்கப்புறம் கட்டபொம்மன், அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கேள்விகள் எல்லாமே இருக்கும். அதுவுமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த 44th கண்டிப்பாக ஒன்று ஜாகிரஃபிலேருந்து கேட்பாங்க. ஜாகிரஃபியில் வந்து ஒன்று இந்தியா மேப், அதாவது இந்தியா அவுட்லைன் வச்சு கேட்பாங்க, இன்னொன்று தமிழ்நாடு அவுட்லைன். கண்டிப்பாக தமிழ்நாடும் வரும், இந்தியாவும் வரும். அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மேப் படிச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த PDFோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு தகவல் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.